ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஹெல்த்தியான இட்லி ரெசிபி தாங்க. இந்த மாதிரி வாரத்தில் ஒரு முறை இட்லி சுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்தி, ஹெச்பி லெவலும் அதிகரிக்கும். அதுக்கு ஒரு பிடி நல்லரிசி எடுத்திருக்கேன். பாருங்கள், சுத்தமான நல்லரிசி ஒரு பிடி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சிவப்பு கவுனி அரிசி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கம்பு சேர்த்துக்கலாம். கம்பு சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் கருப்பு கவுனி அரிசி ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல பொன்னி அரிசி ஒரு பிடி, இந்த மூணும் அரைப்படி, மொத்தமாக 1.5 படி சேர்த்துருக்கேன். பாருங்கள், மிக்ஸ் பண்ணதும் கலர் பாருங்கள், நல்லா பார்க்குறக்கே நல்லாயிருக்கு. இதுக்கு உளுந்து 2 டம்ளர் எடுத்திருக்கேன். நான் சின்ன டம்ளரில் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான உளுந்து சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா ஒரு 3 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த மாதிரி இட்லி பேபிஸ் கொடுங்க, ரொம்ப ஹெல்தி. ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட. ஃபஸ்ட்டு உளுந்துக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மினிமம் 3 மணி நேரமாவது நல்லா ஊறணும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இனி அரிசிக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இனி மூடி எடுத்து வச்சுக்கலாம், நல்லா ஊறட்டும். இந்த கலர்னஸ் பாருங்கள், நல்லா இருக்குல்ல. எங்கள் வீட்டில் கொஞ்சமாக தான் வெந்தயம் இருந்தது, நான் இருந்ததை சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பேக்கிங் சோடாவும் லைட்டாக சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். மாவு ஆட்டிட்டு வந்தாச்சு. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க. நல்லா மாவை நைட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், அப்போ தான் புளிக்கும். அடுப்பத்தி இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு ஊற்றிக்கலாம். பாருங்கள், சாம்பல் நிறமாக இருக்குது. இது இட்லி வந்து எடுத்தால் சுத்தமாக சாம்பல் நிறம் தான் இருக்கும். இதுதான் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இட்லி ஊற்றி வச்சாச்சு. இனி மூடிக்கலாம். இட்லி தட்டை எடுத்து பாருங்கள், இட்லி நல்லா வெந்துருச்சு, நல்லா வெடிச்சிருக்கு. இனி தண்ணி தெளித்து இட்லி எடுத்துக்கலாம். இட்லி சுத்தமாக சாம்பல் நிறமாக தெரியுது. நல்லா சாஃப்டாக இட்லி இருக்குது. இந்த மாதிரி வாரத்தில் ஒரு டைம் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க, ரொம்ப ஹெல்தி. சுகர் பேஷண்ட், குட்டீஸ் எல்லாத்துக்கும் நல்லது தான் இது. இதுக்கு நான் கருப்பு சுண்டல் குழம்பு எடுத்திருக்கேன். வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய்.